தீபாவளி என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது பட்டாசுதான். அந்த பட்டாசை உற்பத்தி செய்வதில் தமிழ்நாட்டில் முதன்மை இடம் வகிக்கும் சிவகாசி தற்போது இனிப்பு கார வகைகள் தயாரிப்பிலும் முன்னிலையில் உள்ளது. தரையில் அதிர வைக்கும் வெடிகள் தொடங்கி வானில் வர்ண ஜாலங்களை காட்டும் வானங்கள் வரை விதவிதமான பட்டாசு ரகங்களை உற்பத்தி செய்யும் சிவகாசியில் நாவிற்கு விருந்தளிக்கும் எண்ணற்ற வகையான இனிப்பு மற்றும் கார வகைகள் தொழில் கூடங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இப்போ தீபாவளிக்காண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ட்ரெடிஷனல் ஸ்வீட்ஸ் தனியாக, கீ ஸ்வீட்ஸ் தனியாக, காஜு ஸ்வீட்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் பேக்கேஜிங்கில் பண்ணுறதுக்கு நாங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான முறையில் ஸோ பேக்கேஜிங் நல்லா இருக்குன்றப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறதுனால அது கொஞ்சம் எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இங்கே நெய்னால நெய்க்கோ பால் பண்ணு பாசா மைசூர் எல்லாம் போடுறோம். கார வகையில் சேவு மிச்சேரு முறுக்கு எல்லாம் போடுறோம். இங்கே தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்கனால தீபாவளி சமயத்துலேருந்து எல்லாரும் இங்கே வாங்கி நல்லா சாப்பிட்டு அனுபவிக்கிறாங்க. தீபாவளினால எல்லாருமே ஸ்வீட்டு காரம் இதுங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால எங்கள் கம்பெனியும் ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் ரொம்ப மும்பரமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால எங்களுக்கும் வேலை அதிகமாக இருக்கு. ஷிஃப்ட் படி வேலை நடக்குது, வருமானமும் கூட வருது. தொழிலாளர்களின் கைவண்ணத்திலும் இயந்திரங்கள் மூலமாகவும் பாதாம், பிஸ்தா, நெய் ஆகியவற்றை கொண்டு பல வகையான இனிப்பு மற்றும் கார வகைகள் தயாரிக்கப்பட்டு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வார காலமே உள்ளதால் இனிப்பு கார வகைகளின் தயாரிப்பு பணிகள் இரவு பகல் பாராமல் நடைபெறுவதால் தொழிலாளர்களுக்கு வருமானத்தை ஈட்டித் தந்துள்ளது. சன் செய்திகளுக்காக சிவகாசியில் இருந்து செய்தியாளர் குமார்.